ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சளிக்கு சைனஸ் ப்ராப்ளம், இப்போ சீசனுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு தான் கண்டங்கத்திரிக்காய் பறிக்க வந்தேன். எப்படி இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சைனஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, இங்கே வலிக்கும், இங்கே இந்த மூக்கை சுற்றி இந்த சைடெலாம் வலிக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த கண்டங்கத்திரிக்காய், துளசி, இந்த மாதிரி ஒரு சில மூலிகைகள்லாம் போட்டு வைக்கிற கஷாயம் குடித்தாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க என்னென்ன பறித்து வைக்கிறேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுதான் கண்டங்கத்திரிக்காய். கண்டங்கத்திரிக்காய் வந்து நம்ம பழமாக எடுத்துக்கிட்டால் ஓகே தான். இதுக்கு வந்து பழமாகவே எடுத்துக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட நிறையாவே இருக்குது கண்டங்கத்திரிக்காய். இது காய் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் சளிக்கு, ஆஸ்துமா, அப்புறம் வந்து ஃபுல்லாக சைனஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து கண்டங்கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பார்த்திங்களா, இதான் செடி. இந்த செடி வந்து இந்த காய், இந்த பழம், இதோட பூவு, அதுக்கப்புறம் வந்து இதோட வேர் எல்லாமே மருந்து தான் அந்த செடியில், கண்டங்கத்திரிக்காய் செடியில். இது காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி நல்லா வெள்ளை பூண்டு சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இது நார்மலாகவே கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இருக்கும். இன்றைக்கி இத்தனை கண்டங்கத்திரிக்காய் போதும் கஷாயத்துக்கு தானே. இது வந்து ஆடாதொடை வந்து நிறைய போட்டோம்னா கசக்கும், ஆனால் ரொம்ப நல்லது. இது பொதுவாகவே ஆஸ்துமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படின்னா இந்த ஆடாதோடையும் கண்டங்கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்து கஷாயம் வச்சு குடிக்கிறது தான். இன்றைக்கி வந்து ஒரு 4 இலை தான் பறிச்சிருக்கேன். ஏன்னா என் பொண்ணு குடிக்கணும்ல, அதனால சொல்லிட்டு அதிகமாக குடிக்க மாட்டான். அதுக்கு பதிலாக ஓமவல்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுக்கலான்னு தான் இன்றைக்கி ஆடாதோடை கம்மியாக சேர்த்துருக்கேன். இதுதான் கஷாயத்துக்கு தேவையான பொருட்கள். இது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து ஆடாதொடை. நான் 2 இலை தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ரொம்ப கசக்கும். இது வந்து கருந்துளசி. இது வந்து கருந்துளசிங்க பாருங்கள், இது கருந்துளசி. இது வந்து முடக்கத்தான், ஒரே ஒரு கொஞ்சம் மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நொச்சி. இது கண்டங்கத்திரி பழம். காய் இல்லை, காயாக இருந்தால் புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நல்லா நோக்கி ரொம்ப நல்லது. இது வந்து பழம். இதுக்கு வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு அதிகம் போட்டால் ரொம்ப எரிச்சலாயிரும், அதனால் கம்மியாக ஒரு இவ்வளோ பூண்டு போடணும். இதெல்லாம் தண்ணியில் போட்டு அப்படியே ஒரு அலசிட்டு அம்மியில் வச்சு ஒரு இடி லைட்டாக இடிச்சுக்கணும். ரொம்ப இடித்தா ஒரு மாதிரி ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். அலசிக்கோங்க நல்லா, ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால அலசிக்கணும் நல்லா. வச்சுக்கோங்க நல்லா. இந்த கஷாயத்துக்கு வந்து மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். ஏன்னா கஷாயம் தயாரிக்கும் போது நம்ம மஞ்சத்தூள் வந்து ரொம்ப முக்கியம்.
ஜீரகம், பூண்டு, மிளகு ப்ளஸ் மஞ்சள்தூள். நான் வந்து இந்த விராலி மஞ்சள் இருந்துச்சுன்னா வச்சு அரைச்சிருந்துருப்பேன். விரலி மஞ்சள் இல்லைங்கிறனால நாங்கள் அரைச்சி வச்சுருந்த மஞ்சளையே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கஷாயத்துக்கு சில பேர் வந்து உப்பு சேர்ப்பாங்க, ஒரு சில பேர் வந்து தேன் சேர்ப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து குடிக்கிறது வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் அது நல்லா வாசமாக இருக்கும் இந்த கஷாயம். நம்ம கண்டங்கத்திரி போடுறோம் இல்லையா, நல்லா வாசமாக இருக்கும். என்ன கொஞ்சம் அந்த ஆடாதோட அப்புறம் நொச்சி இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இருந்தாலும் சூடோடு குடிக்கும்போது நம்ம குடிச்சிடலாம். சூடோடுனா ரொம்ப குடிக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான சூட்டில் வந்து நம்ம குடிக்கணும். எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது அதை அப்படியே ஆவி பிடிக்க சொல்லுவாங்க. பாய் இருக்குல்ல, நம்ம படுத்து தூங்குவோம் இல்லையா பாய், அந்த பாயில் வந்து இறுக்கி நம்மளை உட்கார வச்சு சுற்றி ரவுண்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஆவி பிடிக்க சொல்லுவாங்க. ஆவி பிடிக்கும்போது நம்ம ஒரு ஆள் குடிக்கிறதுனால நம்மளே ஆவி பிடிச்சிட்டு அதை நம்மளே குடிக்க சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா சோத்தில் ஊற்றி சாப்பிட சொல்லுவாங்க. இது 4-5 பேர் குடிக்கிறோம் இன்றைக்கி. எனக்கு இங்கே எங்கள் பாப்பா, அப்புறம் எய்த்து வீட்டுக்காரங்க, வேலை பார்க்குறவங்க, ஸ்கூல் பொண்ணுங்களாம் இருக்காங்க. அதனால எல்லோரும் குடிக்கிறதுனால நான் இன்றைக்கி ஆவி பிடிக்கல. இல்லை அப்படின்னா நாங்கள் ஆவி தான் பிடிச்சிட்டு சாப்பாட்டில் சூடாக இந்த ரசத்துக்கு வந்து குருணை சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. குருணை சாப்பாட்டில் வந்து இந்த ரசத்தை ஊற்றி அப்படியே சூடோடு சாப்பிட்றணும். நல்ல ரிலீஃப் இருக்கும் சைனஸ் உள்ளவங்களுக்கு. கண்டங்கத்திரி கஷாயம் வந்து சைனஸ், டான்சில்லாம் வளருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த டான்சில் வந்து அடிக்கடி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டங்கத்திரி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து அது. கஷாயம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நாங்கள் எல்லோரும் அப்படியே உட்காந்து கஷாயம் குடிச்சிட்ருந்தோம். என் பொண்ணு குடிச்சிட்டு இருந்தா, திடீர்னு சுட்டுருச்சான், வச்சுட்டு ஓடிட்டா. ஆனால் அவங்களாம் எல்லா கஷாயமும் குடிச்சிருவான். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கொடுத்து பழகிட்டேன். அதனால் எல்லா கஷாயமும் குடிச்சிக்குவாங்க. இது ரொம்ப கசப்பு பாருங்கள், எந்த இனிப்பு உப்பு எதுவுமே கிடையாது. நல்ல கசப்பு தான் எல்லோரும் குடிச்சிட்ருக்கோம். எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.